ஆடிப்பூரம் முழு வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாட்டிற்கும் திருவிழாக்களுக்கும் பஞ்சம் இருக்காது. அதில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாள் தான் ஆடிப்பூரம். சைவம் வைணவம் என 2 ஆன்மீக பிரிவுகளிலுமே மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரே திருநாள் இது மட்டுமே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கும் நாள் ஏன் தெரியுமா? பூமாதேவியே ஆண்டாளாக அவதரித்த பூலோக ரகசியம் என்ன? இந்த நாளில் பெண்கள் செய்யும் சிறிய வழிபாடு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரும்? ஆடிப்பூரத்தின் முழு புராண வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகளை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சைவ சமயத்தில் ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். தமிழ் மாதங்களில் 4வது மாதமான ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் நாளில்தான் உலகை காக்கும் அகிலாண்டேஸ்வரி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. உலக உயிர்கள் அனைத்தையும் தன் குழந்தையாக கருதும் தாய்தான் பார்வதி தேவி. கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி வளைகாப்பு நடத்தி அவர்களை மகிழ்வித்து ஆசீர்வதிப்போமோ அதேபோல் நம்மை படைத்து காக்கும் உலக அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடிப்பூர நாளில் அம்மன் ஆலயங்களில் வளைகாப்பு உற்சவம் மிக விமரிசையாக நடைபெறும். இந்த நாளில் அம்மனுக்கு விதவிதமான கண்ணாழி வளையல்களால் அலங்காரம் செய்து லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனைகள் செய்து வழிபடுவார்கள். பூஜை முடிவில் அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இந்த வளையல்களை அணியும் பெண்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வைணவ சமயத்தில் ஆடிப்பூரம் ஸ்ரீ ஆண்டாள் அவதார வரலாறு காட்சி பெரியாழ்வார் துளசி மாடத்தின் கீழ் குழந்தையை கண்டெடுக்கும் சித்திரம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவில் குரல். அடுத்து வைணவ ஸ்தலங்களில் ஆடிப்பூரம் ஆண்டாள் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் அவதரித்த திருநாள் இந்த ஆடிப்பூரம்தான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்த பெரியாழ்வார் தம் வீட்டு துளசி மாடத்தை நந்தவனமாக பராமரித்து வந்தார். ஆடி மாத பூர நட்சத்திரத்தன்று அந்த நந்தவனத்தில் துளசி செடியின் அடியில் ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டெடுத்தார். அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்தார். கோதை சிறுவயது முதலே அரங்கன் மீது அளப்பரிய பக்தி கொண்டவளாக வளர்ந்தாள். இறைவனுக்கு சாற்றுவதற்காக பெரியாழ்வார் தொடுக்கும் பூமாலைகளை தான் முதலில் சூடி பார்த்து தன் அழகை ரசிப்பாள். பின்னர் அதனை மாலையாக இறைவனுக்கு அளிப்பாள். ஒருநாள் இதனை பார்த்த பெரியாழ்வார் பதறிப்போய் கோதையை கடிந்து கொண்டு வேறு மாலையை இறைவனுக்கு சாற்றினார். ஆனால் ரங்கநாதரோ கோதை சூடி கொடுத்த மாலையே எனக்கு உகந்தது என்று பெரியாழ்வாரின் கனவில் வந்து அருளினார். இதனால் கோதை சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே தன் பக்தியால் ஆண்டதால் ஆண்டாள் என்றும் திருநாமம் பெற்றாள். பின்னர் அரங்கனையே தன் மணாளனாக அடைந்து இறைவனோடு ஐக்கியமானாள். இந்த அரிய நிகழ்வு நிகழ்ந்த நாளே ஆடிப்பூரம். ஆடிப்பூர நாளில் நாம் எவ்வாறு வழிபட வேண்டும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். திருமண பாக்கியம். திருமண தடை உள்ள கன்னியர்கள் ஆடிப்பூர நாளில் ஆண்டாளையும் அம்பாளையும் வேண்டி விரதமிருந்து வழிபட்டால் தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். சந்தான பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் ஆடிப்பூரத்தன்று அம்மன் வளைகாப்பு பிரசாதமாக தரப்படும் வளையல்களை பெற்று அணிந்து கொண்டால் விரைவில் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மாங்கல்ய பலம். சுமங்கலி பெண்கள் ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல்கள் சமர்ப்பித்து மஞ்சள் குங்குமம் வளையல் தானம் செய்தால் மாங்கல்ய பலம் கூடும். குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் பெருகும். யோகிகளின் நாள். சித்தர்களும் முனிவர்களும் தங்களுடைய தவத்தையும் யோக பயிற்சிகளையும் தொடங்க உகந்த நாளாக இந்த ஆடிப்பூர நாளை தேர்ந்தெடுக்கின்றனர். அன்பான நேயர்களே, இந்த ஆடிப்பூர நன்னாளில் நாமும் அம்பாளையும் ஸ்ரீ ஆண்டாளையும் மனமுருகி வழிபட்டு அவர்களின் பரிபூரண அருளை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.